கட்சி பாகுபாடின்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி வருகிறது. நிதிநிலையை கருத்தில் கொண்டு அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்ட பணி குறித்து பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம். இந்த திட்டம் நாங்கள் பெற்ற பிள்ளை விட்டுவிட மாட்டோம் என்று பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் பதில். திருச்சியில் 290 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சுங்கச்சாவடி கட்டண உயர்வை திரும்ப பெற மத்திய அரசிடம் நேரில் வலியுறுத்துவோம். காலாவதியான 13 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவது குறித்து பேரவையில் அமைச்சர் ஏவாவேலு விளக்கம். கடந்த 4 ஆண்டுகளில் 489 நீளச்சாலைகள் 4 வழி சாலைகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் ஏவாவேலு தகவல். சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2 ஆண்டுகளில் 1523 பணிகள் முடிவுற்றுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி விளக்கம். திருச்சியை 2வது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என பேரவையில் நயினார் நாகேந்திரன் பேச்சு. சென்னையை இந்தியாவின் 2வது தலைநகராக மத்திய அரசு அறிவிக்கட்டும் என சபாநாயகர் அப்பாவு பதிலளித்ததால் கலகலப்பு. அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த வழக்கு. அமலாக்கத்துறை மனுவுக்கு பதிலளிக்க டாஸ்மாக் தரப்பில் அவகாசம் கோரப்பட்ட நிலையில் விசாரணை வருகிற 8ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் டெல்லி தலைமை முடிவெடுத்துள்ளதாக தகவல். பிரதமர் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் பிரம்மாண்டமாக உருவாகும் பொதுக்கூட்ட மேடை. விழா நடைபெறும் இடத்தில் தென்னக ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு. தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை சந்தித்து பேச இபிஎஸும் ஓபிஎஸும் தனித்தனியே நேரம் கேட்டதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை வேகம் எடுத்துள்ள நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. திருவண்ணாமலையில் போதை ஊசி விவகாரத்தில் இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதே சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கான முதல் படி என்றும் கருத்து. தமிழ்நாட்டில் 2வது இடத்தை பிடிப்பதற்கு தான் எதிர்க்கட்சியினர் இடையே போட்டி. சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பலவீனப்பட்டால் கூட்டணி ஆட்சி அமையும். விரைவில் காலம் கணியும் என சென்னை விமான நிலையத்தில் திருமாவளவன் பேட்டி. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பற்றதாக சித்தரிக்கும் அவதூறு பரப்பு காட்சிகளை எம்புரான் படக்குழு நீக்க வேண்டும். இரு மாநில மக்களிடையே கலவரத்தை ஏற்படுத்த முனையும் திட்டமிட்ட சதி எனவும் சீமான் குற்றச்சாட்டு.
எம்புரான் திரைப்படத்திற்கு தடை கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் பாஜக வழக்கு. புலனாய்வு அமைப்புகளின் நம்பகத்தன்மையை சிதைக்கும் வகையில் உள்ளதாக மனுவில் குற்றச்சாட்டு. ஆன்லைன் விளையாட்டு திறமைக்கானது பணத்தை இழந்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக அரசு கூறுவதை ஏற்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆன்லைன் நிறுவனம் தரப்பில் வாதம். கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு அட்டார்னி வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி அறிவிப்பு. தூத்துக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் வின்ஃபாஸ்ட் பேட்டரி கார் ஆலை வேலைக்கு ஆள் எடுப்பதாக சமூக வலைதளத்தில் பரவிய வதந்தியால் குவிந்த பட்டதாரிகள். சென்னையில் ஆபரண தங்கம் விலை 68,000 ரூபாயை கடந்து புதிய உச்சம். சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 68,080 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் வருகிற 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை. சென்னை பேசின் பிரிட்ஜ் பகுதியில் இளைஞர் ஓட்டி வந்த கார் விபத்து. தலைக்குப்புற கார் கவிழ்ந்ததில் 5 பேரும் சிறு காயங்களுடன் மீட்பு. மதுரையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் உடலை வாங்க மறுப்பு. உரிய விசாரணை நடைபெறும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் திட்டவட்டம். திருப்பத்தூர் அருகே அரசு பள்ளியில் மாணவிகளுக்கான நாப்கின்கள் வீணாகும் அவலம். மாணவிகளுக்கு வழங்காமல் வீணடிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கள்ளக்குறிச்சி அருகே பண மோசடி செய்ததாக பெண் மீது சரமாரி தாக்குதல். சாலையில் படுத்து உருண்டவரை மீட்டு காவல்துறையினர் விசாரணை. எதிர்க்கட்சிகள் முன்வைத்த திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கல். பாஜக எம்பிக்கள் அனைவரும் தவறாமல் அவை நடவடிக்கையில் பங்கேற்க கொறடா உத்தரவு. மீனவர் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இலங்கை அரசிடம் பேசியுள்ளனர். திமுக எம்பி கனிமொழியின் கேள்விக்கு மக்களவையில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பதில். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் 3 ஆண்டுகளில் நிறைவடையும். மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் JP நட்டா பதில். குஜராத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 17 பேர் உயிரிழப்பு. கட்டடம் தரைமட்டமான நிலையில் சம்பவ இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு.
ஜார்க்கண்டில் 2 சரக்கு ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து. 2 ஓட்டுநர்கள் உயிரிழந்த நிலையில் ரயில்வே போலீசார் விசாரணை. உத்தரப்பிரதேச அரசின் புல்டோசர் நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 10 லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறிய விபத்து. 4 குழந்தைகள் உட்பட 7 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. விரைவில் இந்தியா வரவுள்ளதாக விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பேட்டி. இந்தியா ஒரு தலைசிறந்த ஜனநாயக நாடு என்றும் புகழாரம். மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2719 அதிகரிப்பு. கட்டட இடிபாடுகளில் சிக்கி 4521 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல். ஜப்பானின் பசிபிக் கடற்கரையில் மெகா நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுமார் 3 லட்சம் மக்கள் உயிரிழக்க வாய்ப்பு. பொருளாதாரத்தில் $1.81 டிரில்லியன் பாதிக்கப்படும் எனவும் ஜப்பான் அரசு அறிவிப்பு. ஜிப்லி ட்ரெண்டிங்கை தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கும் 10 லட்சம் பயனர்கள் சாட் ஜிபிடியை பயன்படுத்துவதாக தகவல். முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தலைமை நிர்வாக அதிகாரி அறிவிப்பு. ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணியின் அதிரடி ஆட்டம் தொடருமா? சமபலம் வாய்ந்த லக்னோ அணியை இன்று எதிர்கொள்கிறது. ஸ்பைடர்மேன் படத்தின் 4வது பாகத்திற்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே என பெயர் சூட்டல். 2026ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி படம் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.